அவன் என்னை பார்த்துப்பான்னு நான் நம்புகிறேன். என்னை வந்து சந்தோஷமாக வச்சுப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஆக்சுவலி நான் வந்து சந்தோஷத்தில் சிரிக்கிறேன்னா இல்லை சோகத்தில் பணம் போயிடுச்சே அப்படின்னு ஒரு சோகத்தில் சிரிக்கிறேன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் சந்தோஷம் வந்து அது வந்து வரப்போதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். எதுன்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி வந்து இப்போ ரீசன்ட் டைமில் வந்து எனக்கு ஒரு வெறி, என்ன வெறினா நாய் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு வெறி இருந்தது. ரீசண்டாக இப்போ ஒரு 2-3 வாரமாக நானும் நிறைய நாய், ஜெர்மன் ஷெப்பர்டுன்றாங்க, அப்புறம் பீகிளு, அப்புறம் லேபு, அப்புறம் பாறை, என்னமோ கன்னி, கோம்பை அப்படின்னு நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி நான் என்னோட மைண்ட் செட் என்னன்னா, நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கெத்தான நாய் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட பிளானு. கெத்து நாய் அதை பார்த்தா பயந்துடணும். சரியா? இப்போ என்னன்னா, நான் லேபும் வந்து நிறைய குட்டியோட ஃபோட்டோலாம் அனுப்புனாங்க. அந்த குட்டிலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ அழகாக இருக்கே, எப்படா இதை நம்ம வாங்கிடுவோம், போய் தொலையுது, காசு போனால் போய் தொலையுது, அவங்க வாங்கி நம்ம வந்து ஜாலியாக அதை வச்சு விளாட்லாம் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் லேபு. சரியா? லேப் வந்து கண்டினியூஸாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிட்ருக்காங்க. நான் என்ன நாய்க்குட்டி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கேன். டக்குன்னு இப்போ ஒரு நாய்க்குட்டியோட ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. பீகிள் வந்து பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. மேலு ஃபீமேலு 2ஓட ரேட்டும் சொன்னாங்க. அது வந்து குட்டியாக துருன்னு இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுற வந்து எனக்கு முடியாது. ஏன்னா நான் ஒரு கமிட்மெண்ட்குள்ளே வந்துட்டோம்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். முதல்ல அந்த ஒரு நாய் போனங்கிறத வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். நான் வந்து என்ன நினச்சேன்னா, அதுக்கு தனியாக ஃபுட்டு அது இதுன்னு வாங்கக்கூடாது, ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடையே அது சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால கோம்பையை ஃபிக்ஸ் பண்ணேன். நம்ம என்ன சாப்பிடுமோ அது சாப்பிடும் அப்படிங்கிறனால கோம்பையை ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போ அந்த கோம்பை வந்து அக்ரெசிவாக இருக்கும் அது இதுன்னு சொன்னனால இப்போ வந்து நம்ம நார்மல் நாயாக வந்துட்டேன். இதையும் மெயின்டைன் பண்ணணும் தான், பீகளையும் மெயின்டைன் பண்ணணும் தான். ஆனால் எப்படின்னா, நம்ம அது நான் விசாரித்து பார்த்தா, நீங்கள் தயிர் சாப்பாடு பால் சாப்பாடு வச்சா போதும். இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா நீங்கள் வந்து பெடிகிரியோ வாட்டெவர் நீங்கள் காய்கறி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து கொடுத்து பழகிட்டோம்னா நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோமோ அதெல்லாமே சாப்பிட்டுக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பே பண்ணி முடிச்சுட்டேன். ஆக்சுவலி நான் காசை வந்து பே பண்ணி முடிச்சுட்டேன். எங்கள் அம்மாட்ட கூட நல்லா சொல்லலை. எங்கள் அம்மா வந்து காசு இவ்வளோ 10,000 சொன்னதுக்கு, ஐயோ 10,000 கொடுத்து நாய் வாங்கணுமா, ஆனால் தெருநாய் எடுத்துக்கலாம்னு ஒரு நாள் ஃபுல்லாக போய் தெருநாய் எங்கள் ஒரு நாய் குட்டி போட்டிருக்கா, குட்டி போடல அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லாக தேடணும் நானும் எங்கள் அம்மா. ஒரு நாய் கூட இல்லை. சரி போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீக்கில் வந்து அது ஓகே சொல்லிட்டேன். இப்போ பேமெண்ட்லாம் போட்டுட்டேன். இன்னைக்கு வந்து அவங்க டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாய்க்குட்டி வரப்போகுது, நான் நாய்க்குட்டி வாங்க போகிறேன். மற்றவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கலாம், என்னம்மா நீ நாய்க்குட்டி தானே வாங்க போகிற அப்படின்ட்டு. பட் வந்து ஒரு சிலர் வந்து ஒரு டிப்ரெஷனில் இருக்கோம், ஒரு கஷ்டத்தில் இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம வந்து நானே நிறைய பற்றிக்கு சொல்லியிருக்கேன். நான் ஏதாவது நீ ஒரு டிப்ரெஷனில் இருந்தாலோ ஏதாவது நீ கஷ்டத்தில் இருந்தாலோ உன்னோட ஃபோக்கஸை வந்து வேறு பக்கம் திருப்பு. அந்த டிப்ரெஷனுக்குள்ளேயே இருக்காத, உன் ஃபோக்கஸ் வந்து வேறு பக்கம் எதனா உனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யு, உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணு, எங்கேயாவது வெளியே வீட்டில் தனியாக இருக்காத அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நானே இப்போ டிப்ரெஷனில் இருக்கும்போது நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால வந்து இந்த 4 செவருங்கிறது என்னை அழுக வச்சுட்டே இருக்குது. அதை நினச்சி அழுக வச்சுட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு நாய் வாங்கி அது கூட ஜாலியாக இருக்கணும், தூங்கணும், ஜாலியாக இருக்கணும், அதை என்னை கட்டி பிடிக்கணும், கடிக்கணும், என்னைய அது கூட விளாடணும். நான் அவ்வளோதான் என்னோட மைண்ட் செட்டு. அதோட நான் விளாடணும், அதோட நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் சரி பணம் போனால் போச்சு, அது பணத்தை சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் மன வலிமைன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அதுக்காக வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து நான் வந்து இப்போ நாய் வாங்க போகிறேன். அவனை வாங்க போகிறோம், அவனை பார்க்க போகிறோம் அப்படின்னாவே என் மூஞ்சில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வருதுலாம் பாருங்க. எனக்கு ஜாலியாக இருக்குது, சத்தியமாக எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குது. வரட்டும் இன்னைக்கு அடிக்கிற அடியை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஐயோ எனக்கு ஜாலியாக இருக்குங்க சத்தியமா. ஐயோ எனக்கு இப்போதான் கால் வந்துச்சு. என்னால் சந்தோஷத்தில் பேசவே முடியல.
அதாவது காங்கேயத்துலேருந்து வந்து 12:30 பஸ்ஸு. ஓகே, 12:30னா காங்கேயத்துலேருந்து இங்கே வந்து 1.25 மணி நேரம் 2 மணி நேரம். 12:30க்கு பஸ்ஸு. சரி 1 மணிக்குன்னே வைங்க. 2, 3, 4 மணி. 4 மணிக்கு அவன் என் கையில் வந்துடுவான். அவன் என்னை பார்த்துப்பான்னு நான் நம்புகிறேன். என்னை வந்து சந்தோஷமாக வச்சுப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவனுக்கு என்ன பேருங்கிறத எங்கள் அம்மா ஒரு பேர் சொன்னாங்க, பைரவா அப்படின்னு வைக்கலான்னு. நான் எல்லாரும் நிறைய பேர் வந்து அவங்களோட நாய்க்குட்டிக்கு பைரவா தான் வச்சுருக்காங்க. நான் ஏதாவது யோசிக்கிறேன், என்ன பேர் வைக்கலாம், பைரவானே வச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். யோசிச்சு பேர் செலக்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். யார் சாமி? என் செல்லக்குட்டி தோடு வேண்டி ஸ்டாச்சு 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 சுச்சு அச்சுச்சு அச்சுச்சு சுச்சு சுச்சு. என்ன ஆகுது? தூக்கம். நாட்டத்துக்கு தூக்கம் வாய்ப்பிச்சு உனக்கு. சரி தூங்க. வாங்க வாங்க. ஐயோ பிபிங்க வாப்பா, பிபிங்க வா. இங்க பாரு கடிச்சு. பா பா இங்க வா. அடி அடி போடுறேன். அடி 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 போடு போடு. கடிக்கூட 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 கடிக்கூட. ஏண்டா டே, என் ஃபேவரட் பொம்மைய எந்த பாடுபடுத்துறான் பாரு. நான் வேணுன்ட்டு தான் நம்ம கொடுக்க சொன்னீங்க. ஏய் நான் கீழெல்லாம் காட்டல, ஜூம்ல தான் காட்டேன். ஸ்கூப்பர் ஸ்கூப்பர் போதும் பாடு. போதுண்டா, அதுக்கு வாய்ந்தா அழுகுண்டா. விட்றா டே மெண்டலு. டே ப்ளீஸ்டா. சீ கமு. ஐயோ டீடா. அங்க பாருங்கம்மா, ஏதோ வந்து சண்டைக்கு வந்த மாதிரி இவன் சைஸ்லயே இருக்கிறதுனால அதை போட்டு அந்த பாடு படுத்துறான். கூப்பருக்கு பசி வந்துருச்சு. அடி தங்கம், யாரோடது அது? வா சாப்பாடு போடுற. வா 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 ஸ்கூப்பர் வா. எடுத்துட்டு வா. வா வா சாப்பாடு. இரு பசஞ்சு தரேன். அக்கா பசஞ்சு தரேன்டி அழகி. இருப்பா. பிளேட் அது இங்க இருக்கு. ஸ்கூப்பர் பிளேட் இங்க இருக்கு. குட் பாய். இந்தாங்க வாங்க. இங்க பாரு. இங்க இருக்கு. ஸ்கூப்பரோட பிளேட் இதுதான். பிளேட் எதுப்பா? சொல்லு, என்ன பண்ண சொல்லு. மேலே ஏறுப்பா மேலே ஏற வச்சோம். என் தங்க பிள்ளை மேலே ஏறுங்க. நீ தரமாட்டேங்கிறாரா? எடுத்துடா ஸ்கூப்பர்.
சரி சொரிஞ்சது போதுங்க வா. ஆ என்னதுப்பா? ஓ பிடிக்கலையாடா உங்களுக்கு? அரிக்குதா? என்ன பண்ணுது ஸ்கூப்பருக்கு? கியூட்டாக இருக்குடி தங்கம். இப்போதான் அச்சோ 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 தங்கம் இப்போதாண்டி அழகாக இருக்குது. நிஜமா அழகாக இருக்கீங்க. ம் போட்டுக்கோங்க. சரி போட்டுக்கோங்கடா. சரி குட் பாய் ஸ்கூப்பர். முத்தா கொடு. குட் பாய். முத்தா கொடு. முத்தா கொடுறி அக்காக்கு. அக்காக்கு முத்தா கொடு. அது கம்மல். அது கம்மல்.